ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்து ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வாக்கியப்படி சனி பயிற்சியுடைய பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வாக்கியப்படி சனி பயிற்சி எப்போ அப்படின்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:36 கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்களுடைய ராசி வந்து ஜென்ம ராசியில இருந்து சனி 1ஆம் இடம், அதாவது ஜென்ம ராசியில இருந்து 2ஆம் இடத்துக்கு போறாரு. 2ஆம் இடம்ங்கிறது என்னன்னா வாக்கு, ஓகேங்களா? கல்வியை குறிக்கக்கூடியது, குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, பார்வையை குறிக்கக்கூடியது, காசு பணம் தனம் குறிக்கக்கூடியது, எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய சனி. ஸோ 2ஆம் இடத்துல உங்களுக்கு வந்திருக்காரு. 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே மாதிரி வந்து அஷ்டமஸ்தானத்தை பாக்குறாரு, ஓகேங்களா? அதே மாதிரி லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு. காசு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வாக்குச்சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியை காமிக்கணும். அதாவது 2ஆம் இடம்ங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது வாக்கு தான். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் 2ஆம் இடம், ராசிக்கோ லக்னத்துக்கோ 2ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால உங்களுக்கு காசு பணம் வரணும், நீங்க பெரிய மல்டி லெவல்ல வந்து மில்லியனர் ஆகணும், மல்டி மில்லியனர் ஆகணும், அப்படிலாம் உங்களுக்கு இருக்கு, ஆசைகள் இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கணும். கும்பராசிக்காரங்க குறிக்கோள்களை அடையக்கூடிய ராசி தான். நான் வந்து அதுல எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இப்போ நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னா அதுல உங்க மேல தப்பு இல்லைனாலும் உங்களை வந்து என்ன செய்வாங்க, புள்ளி பண்ணலாம். அதாவது உங்களை வந்து தப்பு சொல்லலாம், உங்களை கேலி கிண்டலுக்கு ஆளாக்கலாம். ஆனா அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், திரும்ப சண்டை போடாம அமைதியா கடந்து வர பழகணும். நிதானத்தை கடைபிடித்தால் நீங்க பெரிய செல்வந்தரா ஆகலாம். ஏன் அப்படின்னா சனி 11ஆம் இடத்தை பாக்குது. சனி வந்து மான அவமானங்களை கடந்து வந்தவர். ஸோ அவங்களத்தான் அவருக்கு பிடிக்கும். அப்போ உங்களுடைய ராசியில இருந்து அவர் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கும் போது அவர் என்ன செய்வாரு அப்படின்னா காசு பணத்தை சிதற விடுவாரு. அதே நேரத்துல ஒரு வலையும் விரிச்சு வச்சிருப்பாரு. அலுங்காம காசு பணத்தை மட்டும் நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அந்த வலையில சிக்கக்கூடாதுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும், காசு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது உங்க குறிக்கோளா வச்சுக்கணும். அதே நேரத்துல மத்தவங்க எந்த விஷயத்த சொன்னாலும் அத காது கொடுத்து கேட்காம வாயால வார்த்தைகளால ரிப்ளை பண்ணாம அமைதியா கடந்து வர பழகிக்கணும். அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா வாக்கு சனி கோப்பை குலைக்கும். 2ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா வாக்க கண்ட்ரோல், பேச்ச கண்ட்ரோல் பண்றதா ரொம்ப கஷ்டங்க. நீங்க அமைதியா இருந்துக்கணும்னு பிராக்டிஸ் பண்ணி சரி இவங்க ஜோசியர் சொல்லிட்டாங்க, மேடம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். அமைதியா இருக்கலாம். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபா தியானம் பண்ணுவீங்க. ஆனா உங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு, உங்களோட பேச்ச தூண்டி விடுறதுக்கு, உங்களை டென்ஷன் படுத்துறதுக்கே சனியே ரூபம் எடுத்து, அது யாரா வேணா வரலாம். உங்க ஒய்ஃபா, உங்க ஹஸ்பண்டா, உங்க ஃப்ரெண்டா, உங்களுடைய கலீக்கா, எந்த ரூபத்துல வேணா வரலாம் அவரு. ஆனா நீங்க உஷாராயிக்கணும். கும்பராசிக்காரங்களே, நீங்க வந்து நம்மள டென்ஷன் படுத்துறது நம்மளுடைய ஒய்ஃபு, ஹஸ்பண்டோ இல்ல, நம்மளுடைய கலீக்கோ இல்ல, நம்ம ஃப்ரெண்ட் இல்ல. சனி தான் ரூபம் எடுத்து வந்திருக்காரு அப்படின்னு என்ன செய்யணும்? பார்த்து நிதானமா இருந்துக்கணும். இருந்துட்டு என்ன செய்யணும்? அமைதியா அப்படியே போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்கள பார்த்து சிரிப்பாங்க. சிரிச்சுக்கிட்டும். ஆனா, அந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாலே ஜெயிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா, காசு, பணம் அப்படிங்கிறதையும் குடுப்பாரு. அதே நேரத்துல இந்த மாரி சூழ்நிலையும் குடுப்பாரு. உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்க மனசுக்குள்ள அவங்கள பத்தி இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டே ஒரு தப்பு செஞ்சிருக்காருன்னு வச்சுக்கங்களேன், "இது நீ செஞ்சது தப்பு தானே" நீங்க சொல்லலாம். ஆனா, அத மனசுக்குள்ளேயே வச்சுக்கங்க. கும்ப ராசிக்காரங்க நெறைய பொதுவாவே மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க. அதே மாரி இந்த சூழ்நிலைய அதே ஃபாலோ பண்ணிக்கங்க. வெளிப்படையா நீங்க சொன்னீங்க அப்டின்னாலே கஷ்டங்க. பொதுவா மனசுக்குள்ள வச்சுக்கங்கன்னா, உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு பிரபஞ்ச ராசி, காற்று ராசி. இயற்கை வந்து காற்ற வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. அதனால உங்ககிட்ட பெருசா வந்து ஒருத்தங்கள பத்தி ஒப்பீனியனா அத ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க பேசுவீங்க. அங்க தான் உங்களுக்கு மைனஸ் இருக்கு. இந்த காலகட்டத்துல. அத புரிஞ்சுகிட்டு யாருடைய தவறுகளையும் சுட்டி காமிக்காதீங்க. ஓகேங்களா? "நீ இத இந்த இடத்துல செஞ்ச அது தப்புப்பா" அப்படின்லாம் சொல்லாதீங்க. கடந்து வர பழகிக்குங்க. இல்ல அந்த விஷயத்தையே உட்டுருங்க. பார்த்தும், கண்டும் காணாத மாதிரி இருந்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது. 4ஆம் இடத்த பார்க்குறாருங்க.
சொத்து சேர்க்கை இருக்கு. சனி சொத்து சேர்க்கைய குடுத்துருவாரு. அதனால 2ஆம் இடத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்த பார்க்குறாரு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். அஷ்டமஸ்தானம்ங்கிறதுனால பேச்சு பழக்கவழக்கங்கள்ல ஏன் கவனமா இருக்க சொல்றேன் அப்டின்னா, நீங்க ஒரு வார்த்தை பேசுவீங்க. ஆனா அது உங்க ஃப்ரெண்டோ நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு வார்த்தை உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னீங்கன்னா, அது ஓராயிரம் வார்த்தையா திரிச்சு அதுக்கு சொல்லனால, உங்களுடைய பேரு வந்து என்னன்னா கெட்டு போகும். தீராத அவமானங்களுக்கு ஆளாகுவீங்க. 8ஆம் இடம்ங்கிறது அவமானம், பேரு கெட்டு போறது, இந்த மாரி விஷயங்கள குறிக்கும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாரி உங்களுக்கு 11ஆம் இடம் லாபத்த பாக்குது. தொழில் மூலியமா நல்ல காசு பணம், உத்தியோகம் மூலியமா நல்ல காசு பணத்த பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. ஸோ, அதனால நீங்க ஒவ்வொரு செகண்டும் நிதானமா இருந்துக்கங்க. அதே மாரி ஜாக்கிரதையா இருக்கணும். நிதானமாவும், கவனமாவும் இருந்தீங்கனாலே, பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளா தான் இருக்கு. சனியுடைய விஷயம் வந்து கெடுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்ல. ஏன்னா, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா சனி. ஸோ, சனி வந்து பெரிய லெவல்ல உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டாரு. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே நிதானமா ஹேண்டில் பண்ணணும். நிதானம், நிதானம் தேவை உங்களுக்கு. சரிங்களா? கவலையே படாதீங்க. 4ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. அதனால வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து சேர்க்கை இதெல்லாம் இருக்கு. தாய் வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாயாருக்கு ஒரு மருத்துவ கண்டம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால அவங்களுக்கு தாயாருக்கு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, உடனடியா மருத்துவர ஆலோசனை பண்ணிக்கங்க. உடனடியா அந்த ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அதே மாரி அஷ்டமஸ்தானத்த சனி பார்க்குறாரு. தேவையில்லாத வம்பு வழக்குகள அவாய்ட் பண்ணிருங்க. ஒருத்தருக்கு நீங்க பேசுறீங்க, பழகுறீங்க அப்படின்னா, அதனால என்ன விளைவுகள், பின்விளைவுகள் ஏற்படும்? நமக்கு நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பழக வேண்டிய சூழ்நிலையும், கட்டாயமும் இப்போ உங்களுக்கு இருக்கு. அதனால பார்த்துக்கங்க. முக்கியமா வதந்திகள் உங்க மேல வருங்க. தேவையில்லாத அவமானங்கள், கெட்ட பேர்கள் வரும். காசு, பணம் ஹேண்டில் பண்ற விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். அஷ்டமஸ்தானங்கிறது சர்ஜரி கண்டம், இந்த மாரி விஷயங்கள குடுத்துரும். ஆயுள் பங்கத்தையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி குடுக்கும். ஆனா, ஆயுள் காரகனே ஆயுள் ஸ்தானத்த பார்க்கறதுனால பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. அது போக சனி உங்களுக்கு ராசியாதிபதியா இருக்கனால கவலைகள் வேண்டாம். ஆனா, நீங்க வழிபாடுகள் பண்ணிக்கங்க. கும்ப ராசிக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு கட்டாயம் பண்ணணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேல அஸ்தமனம் சூரியன் எப்ப அஸ்தமனம் ஆகுறாரோ, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. கட்டாயம் வழிபாடு பண்ணுங்க. மூல நட்சத்திரத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வடமாலை சாத்தி வழிபாடு பண்றது இன்னும் சிறப்பான பலன்கள உங்களுக்கு குடுக்கும். ஆனா கம்பல்சரி சனிக்கிழமை சனிக்கிழமை காலை வேளையில, அதாவது 12 மணிக்கு முன்னாடியே கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த கால பைரவர் வழிபாடு வந்து பண்றது வந்து எதனால அப்டின்னா, சனியுடைய குரு வந்து கால பைரவர். உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால, நீங்க கால பைரவர் வழிபாடு, சொர்ணாகர்ஷ்ணர் பைரவர் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. காசு, பணம் வரும் உங்களுக்கு. சனியுடைய தாக்கம் குறையறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு. கால பைரவர் வழிபாடு நீங்க தொழில்ல நல்லபடியா முன்னேறணும். நெறைய காசு, பணம் வரணும், லாபங்கள் வரணும், நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றியாகணும் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, கால பைரவர் வழிபாடு பண்ணணும். பொதுவாவே இந்த 2 வழிபாட மட்டும் நீங்க பண்ணிக்கங்க. உங்களுக்கு சகல விதமான செல்வங்களும் சேரும். ஏன்னா செல்வம் குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். 2ஆம் இடத்துக்கு தான் சனி வந்திருக்காரு. அப்போ ஒரு செல்வாக்கான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். செல்வம் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா இந்த காலகட்டத்தில சோம்பேறித்தனத்தையும், அலட்சியத்தையும் விட்டுட்டீங்கனாலே, பல கோடிகளுக்கு அதிபதியாக முடியும். இல்ல அப்டின்னா, நெறைய செல்வத்த இழக்கிறது, கஷ்டங்கள் வரும், லாபங்கள் வராது. இந்த மாரி ஒரு விஷயத்த குடுத்துரும். அதே மாரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, தொழில நல்லா விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு, நல்ல லாபத்த ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த வீடு கட்டிட்டு பாதியிலே விட்டுட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம்ல வந்து சனியோடைய பார்வை இருக்கனால, மீண்டும் அத தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைம்ல நான் வீடு வாங்கலாமான்னு கேட்டா, தாராளமா வாங்கலாம். 7 சனின்லாம் நீங்க நெனைக்காதீங்க. வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாராளமா வாங்கலாம். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியா குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. காரியங்கள் உங்களுக்கு எத நெனச்சாலும் அதாவது ஒரு தாமதத்துக்கு அப்புறம் நடக்கும். உடனே சக்சஸ் ஆகாது. ஆனா காரியங்கள் ஒரு தடைக்கு அப்புறம், ஒரு தாமதத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு சக்சஸா மாறுங்க. அஷ்டமஸ்தானத்த பார்க்கறனால பெண்களுக்கு அது மாங்கல்ய ஸ்தானமா இருக்கு. அப்ப வந்து என்னன்னா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருக்கணும். அவர்கிட்ட வீண் வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஒரு தீராத அவமானம் அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்கறனால,
பெண்கள் வழி நீங்க எங்கேயாவது வெளியில போறது, ஏதாவது பேசுறது, இந்த மாரி விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருங்க. பொதுவாவே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, கிரகணமும் சூழப்பட்டு இருந்திருக்கு. அதனால இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? நீங்க யார்கிட்டயாவது WhatsAppல சேட் பண்றது, அதே மாரி வந்து ஒரு இன்ஸ்டாலயோ அல்லது வேற எதுலயாவது போயிட்டு டிஎம்ல சேட் பண்றது, இது மாரிலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, ஒரு வீடியோ கால் பண்றது, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு, உங்கள பிளாக்மெயில் பண்ணுவாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் சிக்கிக்காதீங்க. ஒருத்தர்கிட்ட சொல்லி அதாவது நம்ம வீட்டுல வெளிப்படையா ஒரு விஷயத்த பேச முடியலன்னா, அந்த விஷயத்த நீங்க செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா, அது தவறான விஷயம். நல்ல விஷயமா இருந்தா வீட்ல எல்லாத்துக்கிட்டயும் அத டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ வெளியில சொல்ல முடியாத ஒரு விஷயம் அப்டின்னாலே, அது தவறான வழி. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க போகாதீங்க. முக்கியமா சோசியல் மீடியா நல்ல இன்ஃப்ளூயன்ஸா இருக்கவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வரும். அதனால கவனமாக இருங்க. ஒரு தடவ பேரு கெட்டுருச்சு அப்டின்னா, அது ரொம்ப வருஷம் ஆகும் அத கடந்து வரதுக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. திருமணம் இப்ப பண்ணலாமா அப்டின்னா, குடும்ப ஸ்தானத்துல தான் சனி இருக்காரு. ஆனாலும் 7ஆம் இடத்த சனி பார்வையிடல. ஆனா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குருபலம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, அ 7ஆம் அதிபதி தசாபுத்திலாம் இருந்தா தாராளமா பண்ணலாம். அதுல எந்தவித கருத்துக்களும் இல்ல. பொதுவாவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது சூப்பரான டைமு. குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில உறவுகளுக்கு இடையே மனக்கசப்ப அதிகரிக்குங்க. நீங்க தப்பு செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, சாரிங்கிற ஒரு வார்த்தைய தூக்கி போட்டுட்டு அமைதியா கடந்து வர பழகிக்கங்க. நீங்க நெறைய நல்ல விஷயங்கள் தான் செஞ்சிருப்பீங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறது உங்க குடும்பத்துக்காக. ஆனா, அவங்களே உங்கள மனச கஷ்டப்படுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் இப்ப வரும். அதனால தயவு செய்து பொறுமையா இருந்து நிதானத்த கடைபிடிச்சீங்கன்னா, அந்த உறவுகள் அவங்களுடைய தப்ப உணர்ந்து அவங்களே உங்ககிட்ட வந்து சாரி கேட்பாங்க. அவங்களே உங்கள புரிஞ்சுகிட்டு கால்ல வந்து விழுந்துருவாங்க. ஆனா, இப்ப அது கிடையாது. இப்ப அத எதிர்பார்க்காதீங்க. கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கணும். ஆனா, இப்ப உங்களுடைய ஃபோக்கஸ்லாம் என்னன்னா, காசு பணம் சம்பாரிக்கிறதுல, வருமானத்த ஈட்டுறதுல எப்படி அப்படிங்கிறதுல தான் நீங்க இருக்கணும். குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்காது. பொதுவா கண்ணுக்கு சர்ஜரி அப்படிங்கக்கூடிய அமைப்பு நெறைய பேத்துக்கு இருக்கு. அதனால அதெல்லாம் பார்த்துக்கணும். பார்வையில வந்து இந்த கேட்ராக்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டானது. இந்த புரைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரியோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது மருத்துவ விரயம் மருத்துவத்துக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த இரவு நேரங்கள்ல டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. மனசு சரியில்ல, அல்லது வந்து ஒரு பெரிய அர்ஜென்ட் ஆனா உடல்நிலை பாதிப்பா இருக்கு அப்டின்னா டிரைவ் பண்ணாதீங்க. ஏன்னா 4ஆம் இடத்த சனி பார்த்து அஷ்டமஸ்தானத்தையும் சனி பார்க்குறாரு. அப்போ வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஒரு சின்ன விபத்துகள் ஆகலாம். உங்க மேல தப்பு இல்ல. அப்படி இருந்தாலும் ஆப்போசிட்ல வரவங்க குடிச்சிட்டு வர்றது, இல்ல ஏதாவது நாய் வந்து மோதுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்காக தான் சேர்த்து கால பைரவர் வழிபாடு உங்களை நான் பண்ண சொன்னது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால கவனமாக இருந்துக்கணும். அதே மாரி வீடு இதுல நீங்க இருக்கும்போது, உங்க வீட்ல இருக்கும்போது ரொம்ப கவனமாவும், எச்சரிக்கையாவும் இருக்கிறது நல்லது. அந்நிய நபர்கள் உள்ளுக்குள்ள பூர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் வருது. அதனால கவனமாக இருங்க. எப்பவுமே விழிப்புணர்வோட இருந்துருங்க. அதான் நல்லது. பொதுவா உங்களுடைய மூத்த வழி சகோதரர்களிடையே உறவுகள் வந்து அவங்கள்கிட்ட நீங்க அனுசரிச்சு போங்க. அவங்களுடைய சப்போர்ட்ட தேடிக்கங்க. அவங்க கிட்ட வந்து கருத்து வேறுபாடுகள்லாம் காமிக்காதீங்க. அவங்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு தேவைப்படுது. அதனால அவங்க கிட்ட ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள உருவாக்கிக்கங்க. அதே மாரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாத்துக்கிட்டயும் சுமூகமான பேச்சுவார்த்தைகளே இருங்க. காலங்கள் நமக்கு ஃபேவரா இல்லாத பட்சத்தில், அத சாதகமா மாத்திக்கிறது புத்திசாலித்தனம். அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானத்த கையாளும்போது, எல்லாமே உங்களுக்கு சுமூகமா முடிஞ்சிரும். அதனால பொதுவா பொலைட்டா ஒரு இடத்துல பேசுங்க. எல்லா விஷயங்களையுமே நீங்க ஜெயிச்சுருவீங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள்ல படிப்புல வந்து கவனமே இருக்காது. ஞாபக திறன் குறைஞ்சு போகும். இது மாரிலாம் இருக்கும். இதுக்கு ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. பேரண்ட்ஸ் இருந்து கவனமா அவங்கள கொண்டு போணும். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போணும். ஆனா, உயர்கல்விகள்ல நல்ல வெற்றி வாய்ப்ப குடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனாலும் நீங்க கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். பூஜைகள், யாகங்கள்லாம் பண்ணிக்கணும். வாக்குச்சனியா இருக்கனால, கும்பராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு விஷயத்த சொல்லும்போது நிதானம் இழந்து இந்த பிரஸ்ல பேசுறது, மீடியால பேசும்போது அதை ட்ரோலாவே உங்கள மாறிரும். அவமானங்களா இருக்கும். உங்களுக்கு அப்புறம் கட்சி சீட்டு குடுக்காது. அதனால கவனமாக இருந்துக்கங்க. பரிகாரம் பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இல்லன்னா ஜெயிக்க முடியாது. பொதுவா
இப்போ சனி வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது ஆயுள் பங்கம் ஏற்படாது. ஆனா ஒரு தீராத அவமானங்கள், வலி, வேதனைகள குடுத்துரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. மத்தபடி உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப உயர்வா இருக்கு. ஆனா குடும்ப சூழ்நிலைகள், உறவுகள் கிட்டலாம் அனுசரிச்சு போய்க்கணும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். 2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்கள் தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசிக்கு பண வரவுகளை அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம், பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11 சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லா இருக்குது, கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது, விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லா இருக்குது, துலா ராசிக்கும் நல்லா இருக்குது, தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாம், இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6/3/2026 அன்று வரக்கூடிய சனி பயிற்சி இரவு 11 மணிக்கு சனி உங்களுடைய ராசியிலேருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது ராசிக்கு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. இதனுடைய பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற விஷயம் உங்களுடைய ஹெல்த்து. உங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்குமா, இல்லை உங்களுடைய உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இல்லை கொடுக்குமா, அதில் தப்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறோம். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதனான சனி பகவான் 2ஆம் வீட்டுக்கு போய்
அங்கேருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு வயிறு சார்ந்த உபாதைகள், வயிற்றுக்கு கீழே இடுப்பு, இந்த இடங்களுக்குள்ளே ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக சொல்லணும்னா கிட்னி ஸ்டோன் வந்துடுச்சு, கிட்னியில் ப்ராப்ளம் வந்துடுச்சு, அதே மாதிரி சுகர் வந்துடுச்சு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய பிரச்சனைகள், அல்லது உடலில் என்னன்னே தெரியல ஆனால் உடல் பாதிப்பு இருக்குது, ஒரு சைடு கை கால் வலி இருக்குது ஆனால் என்னென்னு டயக்னோஸ் பண்ணால் தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் கும்பராசிக்காரங்க குடும்பத்தில் இது மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ இன்னும் சனி பெயர்ச்சி ஆனாலும் கூட உங்களுக்கு 2ஆம் வீட்டில் தான் சனி இருக்குது. சனி பெயர்ச்சி உங்களுக்கு முழுமையாக முடியலை அப்படின்றதான் உண்மை. உங்கள் ராசி மேலே ராகு இருக்குது அப்படின்றதுனால வெளியில் சொல்லாத பிரச்சனைகள் உங்கள் மனசுக்குள்ளே ஆயிரக்கணக்கில் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதுவும் உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகளை தாக்கங்களை பெரிய அளவில் ஏற்படுத்தும். மன ரீதியான இறுக்கமும் குழப்பமும் கவலையும் தூக்கமின்மையாத தன்மைகளும், பகலில் உட்கார்ந்து இந்த இடத்துலேயே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது தூக்கத்தில் பிரச்சனை. சிம்பிளாக சொன்னோம்னா கவலையும் வெளியில் யார்ட்டையும் சொல்ல முடியாது, அமானுஷ்யமான ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள்லேருந்து வருது. சரி, வருமானம், பொருளாதாரம், நிதிநிலைகளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். இதில் எந்த குறையும் இல்லை. இருந்தாலும் முன்னாடி இருந்த அளவுக்கு அதிகமாக வருமா அப்படின்னா, கடந்த காலகட்டங்களில் நிறைய பொருளாதார பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க, இப்போவும் சந்திப்பீங்க. இப்போவும் ஒரு பாதிக்கு பாதி முன்னேற்றமே தவிர முழுமையான ஒரு வளர்ச்சியை நீங்கள் என்ன அடையலை அப்படின்னே சொல்லணும். பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன முழுமை அடையலை அப்படின்றதா உண்மை. இதில் கும்பராசிக்காரங்க அப்படின்றத பொறுத்த வரைக்கும், கல்வி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 வரக்கூடிய சனி பயிற்சிக்கு பின்னாடி 2029 வரைக்கும் மாணவர்களுடைய படிப்பு மந்தமான ஒரு போக்கில் தான் இருக்கும். அது ஒன்று ஆரோக்கிய ரீதியான பிரச்சனையாக இருக்கும், இல்லை நல்ல ஹெல்த் வைஸ் ஃபிட்டாக இருந்தாங்க அப்படின்னா வயசில் வரக்கூடிய சேட்டைகளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு குணங்கள் அவங்களுடைய திசையை திருப்பி அவங்களுடைய எண்ணங்களை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கவனத்தை திசை திருப்பும் அப்படின்றதா உண்மை. இதே கல்லூரி படிப்பு படிக்கக்கூடியவங்களாக இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். தொழில் பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். தொழில் எது பண்ணாலுமே இதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சிக்கு முன்னாடி தொழிலில் பாதிப்புகளை நீங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க அப்படின்றது தான் உண்மை. அது பட்டவளட்சமான ஒரு விஷயம். ஆனால் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2026 6வது மாதம் 3ஆம் தேதி 3வது மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய இந்த சனி பயிற்சியானது தொழிலில் ஏற்பட்ட சிரமங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கே வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். படிப்படியான முன்னேற்றங்கள், குறிப்பாக சொல்லப்போனால் 2027 உங்களுக்கு நிச்சயமான முறையில் பெரிய அளவில் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. சரி, 2028 அதை விட பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 2029 முதல் 5 மாதம் வரைக்குமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் தான் இருக்கே தவிர பாதிப்புகள் எதுவும் இல்லை. என்ன தொழில் பண்ணாலும் சரி, அதில் ஒரு படிப்படியான வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இதில் ஜாப் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்றதோடு நம்ம வந்துடணும். அதை தாண்டி அடுத்தவங்க வேலையில் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றது கன்ஃபார்மாக உறுதி தான். அதனால் உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த வருஷம் 2026 தாண்டி 2027 உங்களுக்கு ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ அந்த செலவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சேமிப்பெல்லாம் கரையக்கூடிய காலகட்டம். முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு சேமிப்புகள் அதிகப்படுத்துங்க. வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதா இருக்கட்டும், அல்லது கடன் அசல் தொகையை செலுத்துறதா இருக்கட்டும், இதில் மட்டும் கவனம் வைங்க. வருமானம் வருது அப்படின்றதுனால செலவுகளை அதிகரிக்காதீங்க. புது வீடு கட்டுறதா இருக்கட்டும், இடம் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அத்தியாவசியமான விஷயங்களை தவிர்த்து மற்ற வகையில் வரக்கூடிய அனாவசியமான செலவுகளை குறைங்க. ஆனால் நீங்கள் இடம் வாங்குறது வாங்கலாம், வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் வரும், அது செஞ்சுக்கலாம். புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இப்போ தான் வரும். இந்த காலகட்டத்தை நீங்கள் தவற விட வேண்டாம். நிதிநிலைகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கான என்னுடைய அட்வைஸ் அப்படிங்கிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டைமில் யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய எழலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத உண்மை. யாரையும் முழுமையாக நம்ப வேணாம், அதே நேரத்தில் நம்பாமல் இருக்க வேண்டாம்.
நம்பித்தான் வாழணுன்றதில்ல, நம்பாமல் தான் போகணுன்றதில்ல. கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் எதோ ஒன்று யோசித்து செய்யுங்க. ஏன்னா கும்பராசி நிறைய துரோகங்களை சந்திக்க இருக்கிறீங்க. ஏற்கனவே சந்தித்தது வேறு, இனியும் சந்திக்க போகிறீங்க அப்படின்றதில் கவனமாக இருங்க. ஸோ உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும், நிறைய மன அழுத்தங்கள் இருக்கும், கவனமில்லாத ஒரு போக்கு இருக்கும், ஒன்று சொல்ல ஒன்று செய்ய அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ எதையும் நிதானத்தோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக கடந்து வரலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கவனச்சிதறல்கள் ஏற்படும். நம்ம மேலே சொல்லிட்டோம். பொருளாதாரம், தொழில், திருமண வாழ்க்கை இதை பற்றிலாம் நம்ம சொல்லியிருக்கோம். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய குரூப் 2 எக்ஸாம், அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, தொழில் தேர்வுகள் எழுதக்கூடியவங்க, நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அரசு வேலைக்காக எக்ஸாம் எழுதக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக சொல்லணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10வது ராசியான விருச்சிக ராசி. ஸோ அதனால் அரசாங்கத்துக்குன்னே சேவை செய்கிறதுக்காக உங்களுடைய அமைப்பு. ஸோ அதனால் போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். அது ஆரம்பத்தில் இல்லை, 2026 இல்லை, 2027லையும் 2028லையும் அதுக்கான சாதகமான அமைப்பு, சாதகமான போக்கு அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான அமைப்புகளை இன்னும் சாதகப்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பௌர்ணமி நாளில் வரக்கூடிய அம்மன் கோயிலில் போய் வழிபாடு செய்யணும். பௌர்ணமி நாள் வர்ற நாளில் அம்மன் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல அமைப்பு, நல்ல அனுகூலம் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க, சதய நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சஞ்சலம் உங்களுக்குள்ள வேணாம். படிக்கிறதுலேயும் சஞ்சலம் ஏற்படுத்திக்க வேணாம். கண்டிப்பாக படிப்பில் மட்டும் கவனம் செலுத்திங்கன்னா நிச்சயம் படிக்கலாம். ஆனால் நீங்கள் படிக்கணும்னு போகும்போது தான் ஒரு தடை உங்களுக்கு வரும். அது இயற்கையிலேயே ஒரு அமைப்பு அது உங்களுக்கு உண்டு, கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. அதை நீங்கள் உடச்செறிஞ்சிட்டு நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. படித்து தான் வாழணும் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இயற்கையிலே உண்டு. ஸோ அதுவும் உங்களுக்கு எப்போ செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி தான் அது நடைமுறைக்கு வரும். ஸோ இதுதான் உங்கள் ராசிக்கான பலன் அப்படிங்கிறது. பரிகாரம் அப்படிங்கிறது கணபதி கோயிலில் போய், அதாவது பிள்ளையார் கோயிலில் போய் அருகம்புல் மாலை சாத்துறது உங்களுக்கு சரியான பரிகாரமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் சந்தேகப்படாமல் வாழுங்க. நடந்தது எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சிந்திச்சு வாழுங்க. எல்லாமே சிறப்பாக இருக்கும். பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படிங்கிறது சிகப்பு, அதிர்ஷ்டமான எண் அப்படிங்கிறது 5. ஸோ உங்களுக்கான பலன்களும் பரிகாரங்களும் இதுதான். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாக்கிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயத்தில் சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய
தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன், 8ஆம் இடத்தினுடைய அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர் தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான், அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடெண்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அதோடு பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் இந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் அவருக்கு போய் தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் எங்கே இருப்பார்? கால பைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த காலபைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் காலபைரவருக்கு பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது. அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது, ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும். எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கரை வாகனம், அதை தவிர உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது
கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது, அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணமடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர வந்து லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை, ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா 3ஆம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி. இவ்வளவு நாளாக உங்களுடைய ராசியில் இருந்த ஜென்ம சனி படாத பாடுபடுத்தியிருப்பார். மனசில் பயங்கர டிப்ரெஷன் கொண்டு வந்திருப்பார். தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க. அசிங்கம், அவமானம், தேவையில்லாமல் சின்ன பசங்கள்கிட்டெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதாக போயிருக்கும். இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக மிகப்பெரிய ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. உங்களுடைய ஸ்டேச்சர், உங்களுடைய பெருந்தன்மை இதெல்லாம் வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் மிகப்பெரிய பிரச்சனைகள்ல ஆளாயிருப்பீங்க. இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா இப்போ ஒரு மாறுதல் இருக்கும். என்ன மாறுதல் இருக்கும்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகளை விட்டு 2ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதன் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னும் உங்களுக்கு 7.5 சனி இருக்குது, அதனால் இன்னொரு 2 வருஷ காலம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இப்போது வந்து ஜென்ம சனியில் பட்ட அவமானத்தை விட கம்மியான காலகட்டமாக இருக்கும். பிரச்சனைகள் நிச்சயமாக, அதாவது கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாளாக வந்து மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் இருக்காது. உங்களுடைய உழைப்பு நல்லபடியாக இருக்கும். உழைப்புக்கு உண்டான ஊதியம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்ப வாக்கு தனஸ்தானம்னு சொல்கிறோம். இதில் தனம் வந்து நிச்சயமாக அதிகமாக வரும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியின் 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம்னு சொல்கிறது உங்களுடைய தாயின் உடல்நிலையில் பின்னடைவு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு தடவைக்கு 5 தடவை படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு மனை வாங்கிறதுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது டிஸ்பியூட்டட் லேண்டு, இல்லை இது அலிகேஷன்ஸ் இருக்கும், இல்லை ஈஸி என்கம்ஃபரன்ஸில் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்டில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாகிரதையாக லீகல் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பார்த்து வாங்கிறது ரொம்பவுமே நல்லது.
அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா சனி 4ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா உங்களுடைய சுகங்களை கொடுப்பார், கம்ஃபர்ட்ஸ் எல்லாத்தையுமே கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். 8ஆம் இடத்தை பார்க்கும்போது மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதாவது வெளியூர் வெளிமாநிலம் அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கு புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். தெரியாத நபரிடமிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களோட கீழ் லெவலில் இருக்கக்கூடியவர்கள் மூலியமாக நல்ல ஒரு இணைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் வந்து சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் லாபங்களில், அதாவது பின்னடைவுன்னு இல்லை, தொழில் நல்லபடியாக வரும். ஆனால் பணம் வந்து அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களே, இந்த கும்பராசிக்காரர்கள் பேச்சில் மிகவும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வருமானத்திற்கு நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, வண்டி வாகனங்களில் போகிறவங்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலை கவனமாக பார்த்துங்க. தாயின் உடல்நிலை பின்னடைவு இருக்கும். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால நீங்கள் தேவையில்லாமல் வண்டி வாகனங்களில் போகிறதோ, அது தவிர தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் ஈடுபடுறது நல்லதில்லை. வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர கோர்ட்டு கேஸு ஜாமீன் இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சிறை போன்ற விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம், பொறுமையாக இருந்து போகிறது நல்லது. ஏன்னா இப்போ 2 வருஷம் இன்னும் இது இருக்குது, சனி வந்து 7 சனி இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாகிரதையாக பொறுமையாக கையாளுறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உடல் நலத்தில் சீராக இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது, தாயினுடைய உடல்நிலையை சீராக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தரமாவது அருகில் இருக்கக்கூடிய குச்சானூர், தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சனி பகவானுக்கு உண்டான எளிய பிரீத்தி, அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானமாக கொடுங்க. அது தவிர இந்த விநாயகர் கோவிலில் வந்து சனிக்கிழமை தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் கொடுங்க. இது எல்லாம் வந்து உங்களை நிச்சயமாக அரணாக காக்கக்கூடிய காலமாக இது அமையும்.